Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்டா 2 டைப்ஸ் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து தனியா வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால வந்து 2 ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு தனியா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு 3 கலர் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் yellow கலர்ல 7x7 சென்டிமீட்டர்ல ஒரு பேப்பர் எடுத்துர்க்கேன். அத வந்து இது மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க. அப்புறம் அதவும் அதே மாதிரி சைடா ரெண்டா மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பவும் இது ரெண்டா மடிச்சுக்கிறேன். இப்போ இத ஒரு ஆஃப் வந்து இப்படி மடிச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அங்க மேல அந்த பீஸ் வந்து கட் பண்ணிரலாம். இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம எப்பவும் ஆஃப் சர்க்கிள் போடுவோம்ல அது மாதிரி போடாம நல்லா கோபுரம் மாதிரி நீளமா போட்டுக்கணும். ரெண்டு டைம் போடணும். அந்த ஒரு ஹாஃப்க்கு ஒரு சைடும் இந்த ஹாஃப்க்கு இன்னொரு டைம் இது மாதிரி போட்டுக்கணும். இப்போ இத வந்து கட் பண்ணிரலாம். இப்போ வந்து விரிச்சு பார்த்தோம்னா வெச்சுக்கோங்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அழகா வந்துச்சு. இதே போல நான் வந்து 5 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5மே வந்து 7x7 சென்டிமீட்டர் தான். இப்போ இத வந்து ஓரமா வச்சுட்டு சென்டர்ல இருக்கத ரெடி பண்ணிரலாம். இது வந்து 3x30 சென்டிமீட்டர். இத வந்து ரெண்டா மடிச்சுக்கலாம். Black கலர் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட டார்க் கிரீன் கலர் இருந்தது. அதனால நான் டார்க் கிரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லா நல்லா ரெண்டா மடிச்சிட்டு இப்போ இந்த சைடுல இருந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டே வரணும். இது மாதிரி சின்ன சின்னதா ஃபுல்லா கட் பண்ணாம அந்த எட்ஜ் விட்டுட்டு கட் பண்ணனும். இது போல இது மாதிரி கட் பண்ணிட்டு இந்த லெந்த் ஃபுல்லா அதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டே வரணும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நெருக்கமா சுத்திட்டே வரணும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணி சுத்திட்டே வாங்க. நல்லா நெருக்கமா சுத்திட்டே வாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் சன்ஃப்ளவருக்கு நடுவுல இது மாதிரி தான் இருக்கும். அந்த விதைங்கலாம் இருக்குல்ல அது வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா நெருக்கமா சுத்திட்டே வாங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு. கேப் விட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசா தெரியும். நெருக்கமா சுத்தினீங்கன்னா தான் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. உங்களால எவ்வளோ நெருக்கமா முடியுமோ அவ்வளோ நெருக்கமா சுத்துங்க. நல்லா டைட்டா ரோல் பண்ணிட்டே வந்து அப்பப்போ கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி சுத்திட்டே வந்துங்க. இப்போ எட்ஜ் வந்தாச்சு. இப்போ இங்க நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அது வந்து காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த நடுவுல இருக்குல்ல அத வந்து விரிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு மலர்ந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 15x3 சென்டிமீட்டர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர்ல. அத வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் சைடுல கட் பண்ணிட்டு அப்புறம் நேரா கட் பண்ணனும். திருப்பி சைடுல கட் பண்ணிட்டு நேரா கட் பண்ணனும். இது பார்த்தீங்கன்னா அந்த Black கலருக்கு மேல சுத்துறதுக்காக. சன்ஃப்ளவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷேட் வந்து இருக்கும். அதுக்காக நான் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் லைட் கலர்ல. இது பாருங்க இது மாதிரி ஃபர்ஸ்ட் சைடுல கட் பண்ணிட்டு அது மாதிரி கட் பண்ணனும். இப்போ ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு கலர்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த கிரீன் கலர் இத வந்து இது மேல அப்படியே சுத்திட்டே வரணும். இதுவும் நல்லா வந்து டைட்டா சுத்திட்டே வாங்க. அந்த Black கலர்ல இருக்குல்ல அத விட வந்து இப்போ நம்ம சுத்துற ஆரஞ்சு கலர் வந்து பெருசா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். நல்லா நெருக்கமா சுத்திட்டே வாங்க. நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா சுத்திட்டே வாங்க. அப்பதான் நல்லா டைட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். தனியா பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ வந்து விரிச்சு விட்டீங்கன்னா இதுவே ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம yellow கலர்ல கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து 5 பீஸ் இருக்கு. அது ஒவ்வொன்லயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே வச்சிட்டே வாங்க. நம்ம எப்பவும் போல கையில வந்து நல்லா வச்சு உள்ளங்கையில வச்சு அழுத்தி விட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வரும். அதுல வச்சு நல்லா அழுத்திட்டே வாங்க. இப்போ ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இது இருக்கு. அதையும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீஸும் வந்து அதுல வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா பிரஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு இது மாதிரி இருக்கு. அப்ப அதுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஆரஞ்சு கலர் இதையும் அதுல வச்சு பேஸ்ட் பண்ணிரலாம்.
இப்போ நம்ம சன்ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஃப்ளவருக்கு வந்து நான் 4 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பேப்பர் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை அதே போல் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி. இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 டைம்ஸ் வந்து அந்த கோபுரம் மாதிரி போட்டோம்ல, அது வந்து இப்போ 3 டைம்ஸ் போடணும். ஒரே சைஸாக வர மாதிரி 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி 3 டைம்ஸ் போட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிச்சிங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ அதிகமாக வந்து பெட்டல்ஸ் இருக்கும். இது வந்து எதுக்காக இதை கட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து விரிக்கும்போது ஒன்று ஒரு கேப் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு கேப் பெருசாக இருக்கும். அதனால் ஒரே ஈவனாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து விரலில் வச்சு இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. எட்ஜை மட்டும் நல்லா நெருக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி இதே மாதிரி மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக மடிச்சிருக்கேன். இப்போ வந்து திருப்பவும் நம்ம எப்படி கட் பண்ணும்போது மடிச்சிருந்தோம்ல அதே மாதிரி நாளாக மடிச்சிக்கணும். இதே போல் நான் வந்து 10 பீஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நமக்கு மொத்தம் 11 பீஸ் தேவை. மொத்தம் 10 பீஸ் வந்து இது மாதிரி மடித்து வச்சுக்கணும். ஒரு பீஸ் வந்து மடிக்க தேவையில்ல, அப்படியே வந்து ஃபுல்லாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா க்ளூ அப்ளை பண்ணணும். ஒன்றா வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சைடில் சுற்றி ஒட்டிகிட்டே வரணும். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே திருப்பவும் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பீஸை வந்து அங்கே சைடில் வச்சிடணும். திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பீஸ் வந்து அங்கே வச்சிடலாம். எதுக்காக நம்ம மடித்தோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இந்த ஃப்ளவர் வந்து நல்லா பெருசாக பந்து மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எந்த கலரில் வேணாலும் செஞ்சுக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி அப்படியே வச்சுட்டே வரணும். நல்லா நெருக்கமாக வச்சுட்டே வந்தீங்கன்னா, எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ நெருக்கமாக வந்து பூ வந்து சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேயும் வந்து அதே போல் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்குல்ல அந்த 3 பீஸையும் வந்து மேலே வச்சிடணும். மேலே வச்சு நல்லா விரித்து விட்டுட்டிங்கன்னா நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நதிரா வந்து பர்த்டேக்கு வந்து வீடியோ எடுக்கல. நான் வந்து வேறு வீடியோ வந்து நதிராவை வச்சு எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துகிட்ருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.